பிரித்தானியாவில் நடப்பது என்ன? இந்த நிலைக்கு காரணம் என்ன? மக்கள் வெளியேற அஞ்சுவது ஏன்? பிரித்தானியா கடந்த சில நாட்களாக புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் கலவரங்களால் அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வன்முறைகளும் கலவரங்களும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பெரிய நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. கடந்த தசாப்தத்தில் மிக மோசமான அமைதியின்மை, வன்முறை, காயங்கள், சொத்து சேதம் மற்றும் பரவலான அச்சத்திற்கு வழிவகுத்திருக்கின்றது. ஜூலை 29 சவுத்போர்ட்டில் 3 சிறுவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அண்மைய நாட்களில் இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து முழுவதும் கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்துள்ளன. மக்கள் தங்களுக்கு இடையில் மோதிக்கொள்வதுடன் பாதுகாப்பு போலீசார் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் டசன் கணக்கான போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் கடுமையான உள்நாட்டு சீர்கேட்டை கட்டுப்படுத்த அதிகாரிகள் போராடிக் கொண்டிருக்கின்றனர். ஜூலை 30 தீவிர வலதுசாரி கலவரத்துடன் தொடங்கிய வன்முறைகள் வார இறுதியில் இங்கிலாந்து முழுவதும் பல வன்முறைகளுக்கு வழிவகுத்தது. நாடு முழுவதும் புலம்பெயர்ந்தோர் மையங்கள் வன்முறைக்கான இலக்குகளாக கருதப்படுகின்றன. ஜூலை 29 சவுத்போர்ட்டில் நடன வகுப்பு ஒன்றில் பங்கேற்றிருந்த சிறுவர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 சிறுமிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 8 சிறுவர்கள் காயமடைந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடையதாக 17 வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டார். இந்த 3 கொலை சம்பவத்துடன் கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டவர் தொடர்பான எவ்வித தகவல்களும் சட்டதிட்டங்களுக்கு அமைய போலீசாரால் வெளியிடப்படாத நிலையில் தவறான தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டதன் விளைவாக இன்று பிரித்தானியாவில் அடக்க முடியாத அளவில் கலவரங்கள் வெடிக்கத் தொடங்கியுள்ளன. கைது செய்யப்பட்டவரின் அடையாளம் வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் ஒரு முஸ்லிம் இனத்தவர் என்றும் புகலிட கோரிக்கையாளர் என்றும் தவறான தகவல்கள் இணையத்தில் பரவத் தொடங்கியதுடன் இந்த தவறான தகவல்கள் அடங்கிய வீடியோக்கள் மில்லியன் கணக்கானவர்களின் பார்வைகளை பெற்றன. இது தீவிர வலதுசாரிகளிடையே கோபத்தை தூண்டியதுடன் டெலிகிராம் போன்ற அனாமதேய அம்சங்களுடன் கூடிய செய்தியிடல் தளங்கள் பெரிய குழுவை அணிதிரட்ட பயன்படுத்தப்பட்டன. தீவிர வலதுசாரி கலவரங்கள் இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான முழக்கங்களை கொண்டுள்ளன. கலவரங்களின் போது பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்ட போலீசார் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதுடன் பொதுமக்கள் மீதும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மசூதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கும் விடுதிகள் மீது மக்கள் தாக்குதல் நடத்தினர். கார்கள் மற்றும் நூலகம் உட்பட கட்டடங்கள் தீ வைக்கப்பட்டன. கடைகள் சூறையாடப்பட்டன. ரோதர்ஹாம் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதாக கருதப்படும் ஹோட்டல் ஒன்று தீயிட்டு கொளுத்தப்பட்டு அங்கிருந்து மக்கள் வெளியேறாதவாறு தடுத்து நிறுத்தப்பட்டனர். இவ்வாறே பிரித்தானியாவில் மான்செஸ்டர், லிவர்பூல், ஹால் மற்றும் பெல்ஃபாஸ்ட் உள்ளிட்ட பெரும்பாலான நகரங்களில் கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்துள்ளன. இதுவரை கலவரங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்படாத நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றது.